வணக்கம். விவி அக்ரோடெக் அப்படின்ற பேரில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பரிச்சார்த்தமாக இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து அதில் போடுறோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்ல போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நாம் சமையலுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி நாம் பயிர் பண்ணுறது, உங்கள் வீட்லேயே நீங்கள் எப்படி செய்யலாம், உங்கள் மொட்டை மாடியோ அல்லது வீட்டில் முன்னாடி இருக்கிற இடத்துலையோ எடுத்தால் உங்களோட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த கற்பூர வெளின்னு சொல்லுவோம், இதில் ஜூஸ் நிறையா இருக்கும். இதை வாட்டி எடுத்துகிட்டு இந்த சாறு புழிஞ்சு குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு மேலே தொடை விட்டோம்னா சளி கண்டிப்பாக குறைஞ்சிரும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி துளசி, இதையும் நம்ம சாப்பிட்றதுக்கு சளிக்கு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முருங்கை, இது நாம் இது மாதிரி தொட்டியில் வச்சு அல்லது காலி பக்கெட் இருந்தால் கூட போதும், அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு இது மாதிரி வளர்த்திக்கிட்டால் இவ்வளவு பெரிய குச்சியாக விட வேண்டியதில்லை. சின்னதாகவே வச்சு இலைக்கு மட்டும் வர்ற மாதிரி நாம் அதை தயார் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தேவையான கீரையெல்லாம் இதில் கிடச்சிடும். இருக்கிறதுலேயே அதிகமான சத்து வந்து கீரையில் தான் இருக்குது, அதாவது முருங்கைக்கீரையில் இருக்குது. கீரை டெய்லி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இது பெரண்டைன்னு சொல்லுவாங்க. பெரண்டை இது வந்து நார்ச்சத்து அதிகம் கொண்டது. இதை வணக்கி இதை வந்து சாப்பிட்டோம்னா அஜீரணம் ஏற்படாது, பசி நல்லா எடுக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் ஏற்படாது. இது மாதிரி இப்படி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்னென்ன வீட்டில் நாம் செய்ய முடியும், நம்ம என்னென்ன வளர்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இது மூலிமா தெரிவிக்கிறேன். நான் வந்து இது சொல்கிறதுக்கு காரணம் என்னங்கன்னா, நிறையா இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்றைக்கி இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணத்துக்காக நிறையா ஏமாத்து வேலை நடக்குது. அது வந்து உண்மையாக விவசாயி கிடைக்கிறது இல்லை, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போது அதை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் எதை வெளியே வாங்க முடியாத நாம் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சூழ்நிலை இருக்குதோ அது எல்லாத்தையும் நாமளே தயாரிச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டப்பா இருந்தால் அதில் வளர்த்தி வாழைக்குன்னு வைக்கலாம். காலி இடம் இருந்தால் அதில் வளர்த்தி வேஸ்ட்டாக இல்லை வீட்டில் வேஸ்ட்டாகிற தண்ணி அதுக்கு ஊற்றினாலே போதும், அது நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி முன்னாடி இது மாதிரி மாடி மேலே இருந்ததுன்னா அதில் காய்கறி கீரைகள் பண்ணலாம். இப்படி இதில் என்னென்ன சிம்பிளாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் என்னோடய இந்த சேனல் மூலிமா தெரிவிக்கிறேன். இதில் எங்கள்கிட்ட அந்த விதை எங்கே வாங்கிறது என்னன்னு தெரியாதவங்க, நான் இன்னும் 2-3 நாளில் என்னோடய செல் நம்பர் கொடுக்குறேன். அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது சம்மந்தப்பட்ட விதை அது எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அந்த கன்று இதெல்லாமே வளர்த்தி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை கண்ணெல்லாம் தயார் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இலவசமாக. முருங்கை, கருவேப்பிலை இது மாதிரி அதை கொடுக்குறேன். அதை முதல்ல வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அடுத்து வந்து புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை இதெல்லாம் உங்கள் இடத்துலையே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறப்போ உங்களுக்கு மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம தயார் பண்ணதை நாம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 செடி வந்தால் கூட 4 கீரை அந்த சாம்பாரில் போட்டு அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம கீரை அப்படின்ற ஒரு இது வரும். அது வந்து இயற்கையான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தர்றேன். இதை குழந்தைங்களையும் நீங்கள் பழக்கலாம், அதுதான் மெயின் இதில். அதாவது நம்மளோட வாழ்க்கை ஒரு நிலைக்கு வந்துட்டோம். குழந்தைங்க வந்து இனிமேல் அவங்களுக்கு வந்து இது மாதிரி இயற்கையான இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கஷ்டம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் வீடுகளில் காலி இடங்கள் இருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நான் இந்த சேனல் மூலிமா என்ன பண்ண போகிறேன்னா, விவசாயம்னா என்ன, அதாவது வளவளன்னு பேசுகிறதெல்லாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக என்னென்னது இதுதான் விவசாயம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் குழந்தைங்களையும் பார்க்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு ஈடுபாடு வரும். விவசாயம்னா இதுதானா, நெல் அப்படின்னா எங்கே கிடைக்கும்னா அண்ணாச்சி கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அது உற்பத்தி பண்ணுறாங்க, அது எப்படி வருது, என்ன ஏது அப்படிங்கிறத, நெல்லுன்னா நெல்லை பற்றிய பூரா இதுவுமே உங்களுக்கு நான் அதை
போடுவேன். ஒவ்வொரு இதுலேயும் அதை பற்றி போடுவேன். ஒரே இதாக போட முடியாது. ஏன்னா அது வளர்கிறதுக்கு 4 மாதம் ஆகுதுன்னா அந்த 4 மாதத்து வரைக்கும் அதோட பருவங்களை ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சேனலில் அதாவது குறிப்பிட்ட பயிரை என்னோடய சேனலில் அதோட விதை பருவம் அப்படி ஒவ்வொரு பருவத்தையும் காமிச்சு நடவு பருவம், அடுத்தது பூ பருவம், அடுத்து மணி, அப்புறம் அது எப்படி அரிசி ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். அதனால் இது வந்து இப்போ நெல் பேடி அப்படின்னா அந்த பேடி வந்து எப்படி ரைஸாக வருது அப்படிங்கிறது வரைக்கும் நான் பண்ணலான் இருக்கிறேன். எனக்கு வந்து அது மாதிரி செஞ்சால் குழந்தைங்களுக்கு வந்து வருங்காலத்தில் குழந்தைங்க அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அந்த விவசாயியோட சிரமம் என்ன, எப்படி விவசாயிகள் இது வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்போது அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நாம் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சேனல் மூலிமா அதை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உங்களோட பொன்னான ஆதரவையும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு இதை சொல்லி பார்க்க சொல்லுங்கள். பார்க்க சொல்கிறதோடு இல்லை, செயல்படுத்துங்க. செயல்படுத்தி இதை நம்ம பண்ணுறதோட விளைவு வந்து 10 பேர் பார்த்தா 10 பேருமே அதை செய்யணும். நான் ஒன்றும் கஷ்டமானது சொல்லலை. உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சிக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற காலி இடத்துல நீங்களாக ஒரு இது பண்ணி அதை நீங்களாக தயாரிச்சுக்குன்னு சொல்கிறேன். ஒரு 10 ரூபா மிச்சமானாலும் 10 ரூபா உங்களுக்கு மிச்சம் தானே. கருவேப்பிலை டெய்லி நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கணும். அந்த 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டாமே, உங்களோடதுலேயே பண்ணிக்கலாம். கீரை உங்களோடதுலேயே வர்றப்ப இந்த கீரைகள் 4 நாளை பிச்சு உள்ளே போட்டு பாருங்கள். பருப்புலையோ மற்றதுலையோ போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது. அதுக்காக அதை சொல்கிறோம், அவ்வளோதான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முருங்கை இருக்குதுன்னா முருங்கை சாயந்தரம் நேரம் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சூப்பாக வச்சு கொடுக்கலாம். கசப்பு இல்லாத எப்படி அதை கரெக்டாக இது பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. அப்படி ஒன்றொன்றையும் அதில் புரிய வைக்கிற மாதிரி. இப்போ முருங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த முருங்கையில் என்னென்ன பயன்கள், என்னென்ன இது இருக்குது, அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா சொல்ல போகிறேன். முதல் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து ரொம்ப எனக்கு மன நிறைவாக இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யணும். சொல்கிறத செஞ்சு உங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணணும், இது இப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விவி அக்ரோடெக் இந்த சேனல், இந்த பேர் எதுக்காக வச்சேன்னா, விவி விஜயலட்சுமி விஸ்வநாதன், விவி அக்ரோ, விவசாயத்துலேயே நாங்கள் இருக்கிறதுனால இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும். நீங்களே இதில் வந்து உற்பத்தி பண்ணணும், நீங்கள் ஒரு விவசாயி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூடுமான வரைக்கும் எதில் விவசாயி ஆக முடியுமோ அந்தளவு ஆகலாம். அதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்து இந்த விவி அக்ரோடெக் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களோட முழு ஆதரவையும் கொடுத்து நீங்கள் இதை நல்லா பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம்.